ஓசூர் அருகே கனமழையால் நர்சரியில் 20 லட்சம் மூங்கில் செடிகள் சேதமடைந்து லட்சக்கணக்கில் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பேரண்டப்பள்ளி பகுதியில் கௌதம் என்ற பட்டதாரி இளைஞர் சுமார் 2 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து முள்ளில்லா மூங்கில் செடி வளர்ப்பு தோட்டத்தை பராமரித்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் இவருடைய தோட்டத்திற்குள் புகுந்த மழைநீர் லட்சக்கணக்கான நாற்றங்கால் செடிகளை அடித்துச் சென்றது. எஸ்டிஆர் எனப்படும் தேசிய நெடுஞ்சாலை புதிதாக அமைக்கும் பணியை அதிகாரிகள் முறையாக செய்யாததால் விவசாய தோட்டத்திற்குள் மழைநீர் புகுந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதேபோல் சர்வீஸ் சாலை அமைக்கப்படாததால் தோட்டத்திற்கு செல்ல முடியாமல் பல கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டு புதிய பாதை அமைத்து தர வேண்டும் எனவும் மழைநீர் செல்லும் கால்வாயை முறைப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2006 ஆரம்பித்த கம்பெனி இங்கே வாழை மூங்கில் இதெல்லாமே நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் வெளிநாட்டுகளுக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பட் சுமார் ஒரு வருஷமாகவே மழையினால் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஹெவி லாஸ் எங்களுக்கு அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன மழை பேஞ்சாலுமே பார்த்திங்கன்னா இப்போது ஹெவியாக எங்கள் கம்பெனி கேம்பஸ்குள்ளே தண்ணி வர ஆரம்பிக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மழை எங்களுக்கு வந்தது. ஒரு 3 லட்சம் செடிக்கிட்ட ஆவரேஜாக மழையில் அடிச்சுட்டு போச்சு. அதே மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியுமே ஒரு 1.25 லட்சம் செடிக்கிட்ட எங்களுக்கு அடிச்சிட்டு போச்சு. நேற்று அடித்த ஹெவி மழையினால் கிட்டத்தட்ட 20 லட்சம் செடி மேலே போயிட்டுருக்கு. பட் காலையில் நாங்கள் அசம்ஷன் பண்ணும்போது அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் நாங்கள் ஹைவே ப்ளஸ் எங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எக்கச்சக்க லாஸ் ஆகிருக்கும். பட் மழை என்ன எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய மழை பேஞ்சிச்சா அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. இது பேக் சைட் லேண்ட்ஸ்லேருந்து இந்த அப்பர் ஹில் லேண்ட்ஸ்லேருந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குது ஃபுல்லாக. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் 2006 நாங்கள் பார்க்கவே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒசூர் பார்த்த மலைகள் நேற்று பார்த்த மலையெல்லாம் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. வர மலையெல்லாம் பெரிய மலையெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ அந்த வாட்டர் பாத்வே நம்ம மெயினாக செக் பண்ணி அதை நிச்சயமாக சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா ஏரிக்கு போய் சேர வேண்டிய தண்ணி அது ஏரிக்கு போக முடியாமல் எல்லா இடமும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த லாஸ்க்கு யார் பொறுப்பெடுத்துக்க போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா இது எங்களுடைய நர்சரிக்கு சின்ன லாஸ் இல்லை, இது பெரிய லாஸ். ஏன்னா இதை நாங்கள் டிஷ்யூ கல்ச்சர் முறையில் ஒரு வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஒரு வருஷம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அதுக்கான இதை நாங்கள் சேல் பண்ணாதான் அதுக்கான எங்களுக்கு இன்கமே வரும். ஸோ தமிழக அரசு இதை கொஞ்சம் முன்னிறுத்தி எடுத்து எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தா நல்லது. எங்களை 686 சர்வே நம்பரில் எஸ்டிஆர் ரோடு கிராஸ் பண்ணுது. இதை நீர்வழிப்பாதை அடைச்சும் விவசாய நிலத்துக்கு போக முடியாத மாதிரி ரோடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரோடு பாதையும் நீர்வழி பாதையும் அடைச்சதுனால விவசாய நிலங்களில் ஃபுல்லாக நீர் தேங்கி நின்றதுனால எங்களால் எந்த விவசாயம் பண்ண முடியல. ஸோ இது அரசு கவனம் செலுத்துமாறு கேட்டோம். பல முறை சொல்லியும் யாரும் பார்க்கல. நேற்றுக்கு பேஞ்ச மழையில் நிறைய பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. விவசாய நிலத்துக்கு யாரும் போக முடியாமல் பாதையெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ இதை அரசு கவனம் செலுத்தி இந்த நீர்வழி பாதையை ப்ராப்பராக சரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.